ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியத்தின் சத்தம் என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற செய்தியுடைய தலைப்பு தேவனின் முகத்தையே தேடுங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருக்குமே மிகுந்த ஒரு பரிச்சயமான ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. இதை தங்க வசனம் என்று கூட இதை சொல்லுவார்கள். இந்த வாக்குத்தத்த வசனமானது எக்காலத்துக்குமானதாக அது காணப்படுகிறது. தன் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களாக தன் முகத்தை தேட வேண்டும் என்பதிலே தேவன் எக்காலத்திலும் மாறாதவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சாலமோனிடத்திலே இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் என்று சொன்னால், சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை அவர் கட்டுகிறார். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற போது அவர் ஒரு நீண்ட ஒரு ஜபத்தை, ஒரு அற்புதமான ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் நாம் முழுவதுமாக வாசித்தால் சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜபத்தை அவர் ஏறெடுத்தார் என்பது நமக்கு புரியும். அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் என்ன அடிப்படையிலே அவர் ஜபிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி ஜபிக்கிற போது அல்லது இந்த ஆலயத்தில் இருந்து ஜபிக்கிற போது எங்கள் ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு அந்த ஆலயத்திலிருந்து எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் இருப்பதினாலே தேவனுக்கு எந்த மகிமையும் வராது, ஜனங்களுக்கும் அது புரோஜனமாக இருக்காது. ஆகவே அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபித்தாலும் சரி, அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தாலும் சரி, தேவன் பரலோகத்திலிருந்து பதில் கொடுக்க வேண்டும் என்பது சாலமோனுடைய மிகப்பெரிய ஒரு விண்ணப்பமாக இருந்தது. எப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் ஜெபித்தால் கேட்க வேண்டும் என்று அவர் பல விஷயங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று, நாங்கள் பாவம் செய்து, தேவனே உமக்கு விரோதமாக பாவம் செய்து மீறுதல் செய்த போது தேவன் எங்கள் மீது கோபம் கொண்டு எங்களை தண்டிப்பீரானால் அந்த தண்டனையை எப்படி கொடுப்பார் ஆண்டவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வானத்தின் வாசலை அவர் அடைத்து, மேகத்தை அவர் அடைத்து, மழை பெய்யாதபடி அவர் தடுத்து நிறுத்தி தேசத்திலே ஒரு பஞ்சத்தை அவர் தந்திருப்பார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற போது, இந்த ஆலயத்துக்கு நேராக நாங்கள் ஜெபிக்கிற போது எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு அந்த மோசமான சூழ்நிலையை, அந்த தண்டனையை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். இன்னொன்று, நாங்கள் பாவம் செய்ததினாலே எங்களை அந்நியரிடத்திலே நீர் அடிமையாக விற்று போட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஜெபிக்கிற போதும் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார், பிரதிச்சயமாக அங்கீகரித்தார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சாலமோன் இட்ட பலிகளை எல்லாம் அவர் எரித்து எரிபலியாக அவர் ஏற்றுக்கொண்டார். இது ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அது நடந்தது. தனிப்பட்ட முறையிலே அன்று இரவிலே தேவன் சாலமோனுக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் பேசினார். அப்படி பேசுகிற போதுதான் இந்த 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும், உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கிற போது, என் முகத்தை நீங்கள் தேடுகிற போது நான் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம் நொறுங்குண்டதுமான இருதயம் உள்ளவருடைய ஜெபத்தை அவர் விரும்புகிறார். தன்னைத்தானே ஒத்துக்கொள்கிறவருடைய ஜெபத்தை அவர் விரும்புகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆலய பெருமை அல்ல, ஊழிய பெருமை அல்ல. சிலருக்கெல்லாம் அப்படிப்பட்ட பெருமைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறது. நாங்கள் பெரிய ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில நின்று ஆராதிக்கிறோம், எங்களுடைய போதகர் ஒரு பிரபலியமான ஒரு போதகர், அப்படியெல்லாம் பலவிதமான பெருமைகளோடு அநேகர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, தாழ்மை உள்ளதாக இருக்கிறதா, பாவத்தை உணர்ந்து ஒப்புக்கொள்கிறதாக இருக்கிறதா, அவருடைய முகத்தை தேடுகிறதாக இருக்கிறதா, அதுதான் பிரயோஜனமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவருடைய விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்டு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தை நாம் படிக்கிற போது அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
மொர்தெகாய் என்ற ஒரு யூத மனிதன் இருக்கிறார். அவர் அவர் வளர்த்ததான எஸ்தர் இருக்கிறாங்க. அந்த எஸ்தர் ராஜாத்தியாக தேவனாலே உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதே இடத்திலே ஆமான் என்று சொல்லப்படுகிற யூதர்களை வெறுக்கிற ஒரு மனிதனும் இருக்கிறான். அந்த மனிதன் அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவனாக, மிகவும் துணை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். மிக உயர்ந்த ஒரு பதவியிலே காணப்படுகிறான். இந்த ஆமான் பல சதி திட்டங்களை போட்டு யூதர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும், இந்த அகாஸ்வேரு ராஜாவின் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அத்தனை யூதர்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நாள் குறித்து அவன் என்ன செய்து விட்டான், தீர்மானம் பண்ணிவிட்டான். ராஜாவும் அதற்கு உத்தரவு கொடுத்து விட்டார், அவர் ஆணையிட்டு விட்டார். இந்த குறிப்பிட்ட நாளிலே நம் தேசத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று ராஜா அங்கே முத்திரையிட்டு விட்டார். அந்த செய்தியை கேட்டபோது மொர்தெகாய் தேவனை தேட ஆரம்பித்தார். எஸ்தரையும் தேட சொன்னார். எஸ்தரும் தேடினார்கள், யூத மக்களும் தேடினார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். உபவாசித்து தேவனை நோக்கி அவர்கள் நோக்கி பார்த்தபோது, தேவனை நோக்கி அவர்கள் கதறிய போது, வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. என்னென்ன காரியத்தை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணினார்? தேவனுடைய முகத்தை அவர்கள் தேடின போது எதிலிருந்தெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுத்தார் என்று சொன்னால், மொர்தெகாய் கனம் செய்யப்பட்டார். ராஜாவாலே கனம் செய்யப்பட்டார். கொல்லப்பட வேண்டியவர் கனம் செய்யப்படுகிறார். அந்த கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணின அந்த ஆமான் என்பவன் அவன் கொலை செய்யப்பட்டான். அவன் கொலை செய்யப்பட்டான். யூதர்களை அழிக்க நாள் குறித்திருந்தார்கள் அல்லவா, அந்த நாளிலே யூதர்களுடைய எதிரிகள் எல்லாம் அழிக்கும்படி ராஜா அங்கே அந்த கட்டளையை மாற்றி வேறொரு கட்டளையை அங்கே கட்டளையிட்டார். மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டார். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. தேவன் வரலாற்றின் தேவன் என்பதை, வரலாற்றை ஆளுகை செய்கிறவர், பூமியின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். இதுக்கு ஒரே காரணம், அந்த மக்கள் எல்லாம் தேவனுடைய முகத்தையே தேடினதுனாலே. அருமையானவர்களே, வரலாற்றையே மாற்ற முடிகிறது தேவனால் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் தேவனை விட்டுவிட்டு மனிதர்களை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது நம் சுய பலத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என் பலனெல்லாம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, ஆண்டவரே, எந்த மனிதனும் என்னை மீட்க முடியாது, நீர் ஒருவரே என்னை மீட்க வல்லவர் என்று சொல்லி நம்மை தாழ்த்துகிற போது நம்முடைய காரியங்களையும் மாறுதலாய் அவர் முடிய பண்ணுவார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய முகத்தையே தேடுங்கள், வெற்றி பெற்று வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.